ஃபேமிலிஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஷேர் சாட்டில் வந்து எப்படி போஸ்ட் அப்லோட் பண்ணுறது. ஸோ இந்த ஷேர் சாட்டை பற்றின கொஞ்சம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்றதை நான் காட்டுறேன். வாங்க நம்ம வந்து ஷேர் சாட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் சாட்டில் வந்து நம்மளால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் எடுக்கவே முடியாது. ஏன்னா ரொம்பவே ப்ரைவசி அவங்க வச்சுருக்கிறது. நம்மளால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் எடுக்கிற அளவுக்குலாம் அவங்க வந்து ஃபெசிலிட்டி கொடுக்கல. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னாக்கா, ஷேர் சாட்டில் வந்து எப்படி போஸ்ட்டு போடுறது, ஷேர் சாட்டை எப்படி வந்து செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டச் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து உங்களோட டீட்டெயில் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் நேம் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்கள் நேமு, இங்கே ஹேண்டில் நேம், இங்கே ஹேண்டில் நேமை கொடுத்தா தான் உங்களுடைய ஐடென்டிஃபைட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபீமேலாக உங்களுக்கு என்ன அதெல்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கனாக்கா சேவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல 3 டாட் இருக்கு இல்லையா, ஸோ இதை டச் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் கேட்கும். ஸோ இங்கே உங்களுக்கு லாங்குவேஜ் வேணாக்கா லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. தமிழ் மொழியில் வேணுமா, ஹிந்தியா, இங்கிலீஷா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கணும். இந்த இடத்துல ப்ரைவசி, உங்கள் அக்கௌண்ட்டோடைய செட்டிங்ஸ், இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரைவசின்னு போட்டுட்டிங்கனாக்கா இந்த இடத்துல லாக் போட்டு உங்களை வந்து யார் ஒரு ஃபாலோவர்ஸும் உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் உங்களை ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுக்கு ரிக்வஸ்ட்டை கொடுத்து நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எதுவுமே அவங்கள வந்து உங்களை ஃபாலோ பண்ண முடியும். இல்லாட்டி எதுவும் பண்ண முடியாது. மோஸ்ட்லி இந்த ப்ரைவசியில் வந்து என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் உங்கள் ப்ரைவேட்டில் போட்டுட்டு இங்கே ஒரு போஸ்ட் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் போஸ்ட் வந்து ரீச் ஆகாது. ஸோ நான் வந்து இப்போ ப்ரைவேட்டை ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா, அதை பாருங்கள், இங்கே எல்லாருமே கேட்பாங்க ரிக்வஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம ஓகே பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியும். போஸ்ட்டு போடுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிளாக் பண்ணினீங்கன்னா யாராவது பிளாக் பார்க்குறது, ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். உங்களை ஃபாலோவர்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் ப்ரைவசியில் போட்டுறதுனால உங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தா தான் அப்செட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் போஸ்ட் ஒன்று போடுறீங்க, உங்கள் போஸ்ட் வந்து ரீச் ஆகணும்னா ப்ரைவசியில் வைக்காமல் பப்ளிக்கில் வச்சா மட்டும்தான் ரீச் ஆகும். ஓகேங்களா, அடுத்து வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல போய்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை கேட்குது. உங்களுடைய லாங்குவேஜ் மோடு மாற்றுறது, டேட்டா சர்வீஸு, போஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷனு, அக்கௌண்ட் செட்டிங்கு, ஸோ இது எல்லாமே இங்கே கேட்குது பார்த்துக்குங்க. இது 1 by 1 பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அப்புறம் வந்து வாங்க இப்போ வந்து எப்படி நான் வந்து இதில் போஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ இந்த வந்து இங்கே ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேமரா ஸ்டேட்டஸ் போடுறீங்களா இல்லை என்னன்னு கேட்கும். ஸோ ஸ்டேட்டஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க. அந்த இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் பண்ணணும். அப்படி இல்லை கேமரா மூலிமா ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படி இல்லைன்னா அப்லோடுன்னு கொடுத்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஏதாவது க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை அப்லோட் பண்ணுன்ற மாதிரி வரும். இதில் வந்து நம்ம எம்டியாக வச்சுருந்தோம்னாக்கா எம்டியாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு சாங்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கிளிப்பு, மியூசிக், டெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு இது பண்ணிக்கணும், ஏதாவது டைப் பண்ணிக்கணும். இங்கே நான் வந்து சாங்ஸாக கொடுத்துருக்கிறதுனால நான் எதுவும் டைப் பண்ணலை, அதை நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இந்த இடத்துல தான் முக்கியம். நீங்கள் இங்கே என்ன சொல்ல வரீங்கன்றது இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹேஷ்டேக் கொடுக்கணும். ஹேஷ்டேக்னால் ஒரு 5 ஹேஷ்டேக்காவது கொடுக்கணும். ஸோ இந்த சாங்ஸை கொடுக்குறீங்கன்னா சாங்ஸுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ ஓகே, இது ஒரு 5 ஹேஷ்டேக் வந்து நம்ம வந்து இங்கே இது பண்ணிக்கிறோம். மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கன்றதுனால ஒரு 3 ஹேஷ்டேக் கொடுங்க போதும். அதை அப்படியே நீங்கள் போஸ்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் கழித்து இது வந்து எங்கே போஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இந்த டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இங்கே தள்ளினீங்கன்னாக்கா உங்களுடைய போஸ்ட்டை காட்டும். 1 நிமிஷம் இப்போ பாருங்கள், உங்களுக்கு போஸ்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல போஸ்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ப்ரைவசியில் வச்சா இங்கே வந்து வியூஸ் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் யாரோ அவங்கள மட்டும்தான் பார்க்க முடியும், இல்லாட்டி பார்க்க முடியாது. நீங்கள் பப்ளிக்கில் வச்சா மட்டும்தான் உங்களுடைய ஃபாலோவர்ஸ்லேருந்து இல்லாமல் இங்கே ஷேர் சாட்டை யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் லைக் பண்ணுவாங்க, இல்லை சேவ் பண்ணிக்கிறவங்க சேவ் பண்ணிப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும் என்னென்னலாம் நடக்குது உங்களுடைய ஷேர் சாட்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இப்படி தான் நம்ம வந்து ஷேர் சாட்டை யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.